தமிழர்களின் நம்பிக்கையான வேலாயுதன் முருகக்கந்தன். அன்பும் வீரமும் அழகும் கலந்த தமிழ் கடவுள். நம் எல்லார் உள்ளங்களிலும் நிறைந்திருக்கும் ஞானப்பழம், கூட்டுக்குமரன், ஆறுமுகன், வேலவன், கந்தன், இத்தனை பெயர்களை கொண்ட ஒரே கடவுள் நம் முருகப்பெருமான். இந்த வீடியோவில் எத்தனையோ வலிமையான பறவைகள் இருக்க ஏன் மயிலையும் சேவலையும் வாகனமாவும் கொடியாவும் மாற்றினார் என்பதை விரிவா பார்க்க போறோம். முருகனுக்கும் சூரபத்மன்கிற அசுரனுக்கும் பெரிய போர் நடந்துச்சு. அந்த போர்ல சூரபத்மன் பல வடிவங்களை எடுத்து முருகனோட சண்டை போட்டான். கடைசியா ஒரு பெரிய மாமரமா மாறி நின்னான். அப்போ முருகன் தன் கையில இருந்த வேலாயுதத்தால அந்த மாமரத்தை ரெண்டா பிளந்தாரு. அப்ப சூரபத்மன் முருகனோட ஞானத்தை உணர்ந்து தன்னோட தப்ப மன்னிக்கும்படி வேண்டிக்கிட்டான். உடனே முருகப்பெருமான் அந்த மாமரத்தோட 2 பாகத்துல ஒரு பாகத்தை மயிலாவும் இன்னொரு பாகத்தை சீவலாவும் மாத்தினாரு. அவர் செஞ்ச இந்த அற்புதத்தால சூரபத்மன் ஆணவம் நீங்கி சாதுவா மாறினான். அதுக்கப்புறம் மயில தன்னோட வாகனமாவும் சீவல தன்னோட கொடியாவும் வச்சுக்கிட்டாரு. இப்படிதான் மயிலும் சேவலும் முருகனுக்கு உகந்த பறவைகளா மாறுச்சு. இந்த மயில் சீவல் ரெண்டுமே பறவைகள் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி சில தத்துவங்களும் இருக்கு. முதல்ல மயில். மயில் அழகுக்கு எடுத்துக்காட்டு. ஆனா அது அழகோட மட்டும் இல்லாம ஞானத்தோட அடையாளமாவும் இருக்கு. மயில் தன்னோட தோகையை விரிக்கிறப்போ அது ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஞான சுரூபியான முருகன் ஓம்கார வடிவமான மயில் மேல ஏறி வராரு. மயில் வாகனத்தோட முக்கியமான தத்துவம் என்னன்னா, சூரபத்மனோட அகந்தை அழிஞ்சு அவன் இறைவனோட வாகனமா மாறின மாதிரி ஒருத்தரோட மனசுல இருக்கிற ஆணவம், அகந்தை, மாயை இதெல்லாம் நீங்கி அவங்க இறைவனை சரணடையணுங்கிறத மயில் காட்டுது. அடுத்து சேவல். சேவல் அதிகாலையில கூவி உலகத்துக்கு விடியல் வந்துருச்சுன்னு அறிவிக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, அறியாமைங்கிற இருள் நீங்கி ஞானம்ங்கிற ஒளி வரப்போகுது. முருகனோட சேவர் கொடி அறியாமை இருளை நீக்கி ஞானத்தை பரப்புறத குறிக்குது. சேவல் கோழி குஞ்சுங்க மேல வர ஆபத்தை எதிர்த்து போராடி அதை பாதுகாக்கும். அதே மாதிரி முருகனோட சேவல் கொடி தன்னை வணங்குற பக்தர்களை எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் காக்குங்கிறத உணர்த்துது. மத்த கடவுள்கள் மாதிரி இல்லாம முருகப்பெருமான் எந்த பிறவியும் எடுத்ததில்லை. அவர் நேரடியா இந்த பிரபஞ்சத்துக்கு சிவபெருமானோட சக்தி ரூபமா வந்தவர். சுப்பிரமணியன், அதாவது சூங்கிறது மங்களம், பிரம்மண்யம்ங்கிறது வேத அறிவு. இந்த சொற்கள்ல இருந்துதான் சுப்பிரமணியன்கிற பேர் வந்திருக்கு. இதுவும் முருகன் பிறப்புக்கு அப்பாற்பட்டவர்ங்கிறத உணர்த்துது. பொதுவா முருகனோட சிலைகள்ல நிக்கிற மயில் தன்னோட ஒரு காலால பாம்பை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாம்பும் வெறுமனே ஒரு உருவம் இல்ல, இதுவும் ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்துது. பாம்பு ஆணவம், ஆசை, பொறாமை, பொய்ங்கிற தீய குணங்களோட அடையாளம். மயில் அந்த பாம்பை மிதிக்கிறது முருகப்பெருமான் தன் பக்தர்களோட மனசுல இருக்கிற இந்த தீய குணங்களை அழிச்சு ஞானத்தையும் நல்ல எண்ணங்களையும் தருவாருங்கிறத குறிக்குது. இயல்பாவே மயிலுக்கு பாம்பு எதிரி. மயில் பாம்பை அடிச்சு சாப்பிடும். ஆனா முருகன் கிட்ட இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு தத்துவம் இருக்கு. மயிலுங்கிறது சூரபத்மன்ங்கிற அசுரனோட அகந்தை, ஆணவம். முருகன் அந்த அகந்தையை அழிச்சு அதை தன்னோட வாகனமா ஆக்கிக்கிட்டாரு. அதே மாதிரி பாம்பு மனித மனசுல இருக்கிற தீய எண்ணங்களோட குறியீடு. முருகன் தன்னோட ஞானத்தால இயற்கையில எதிரிகளா இருக்கிற மயிலையும் பாம்பையும் சமாதானப்படுத்தி ஒன்னா வச்சிருக்காரு. அதாவது பகைமையின் குறியீடான பாம்பையும் ஆணவத்தின் குறியீடான மயிலையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, முருகனோட சக்திக்கு முன்னாடி எந்த எதிரி சக்தியும் ஒன்னும் இல்லைங்கிறது தான். அதனால பகைமை, பொறாமை, ஆணவம் இது எல்லாமே முருகனோட அருள் இல்லாம கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது தான் இந்த தத்துவத்தோட ஆழமான பொருள். பொதுவா நாம எல்லாருமே ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்குவோம். நல்லா படிக்கணும்னா சரஸ்வதி, பொருள் வேணும்னா லக்ஷ்மி, வீரம் வேணும்னா துர்க்கைன்னு பல தெய்வங்களை பல காரணங்களுக்காக வணங்குவோம். ஆனா முருகப்பெருமான மட்டும் எல்லா காரணங்களுக்காகவும் வணங்க முடியும். அது என்னன்னு வரிசையா தெரிஞ்சுக்கலாம். உடம்புல இருக்கிற நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறுகிறதுக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. முருகனுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு அந்த சந்தனத்தை பிரசாதமா வாங்கி நெத்தியில பூசிக்கிறது. இதோட பலன் என்னன்னா, உடல் நோய்கள் எல்லாம் நீங்கும். குறிப்பா தோல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஞானம் பெருகவும் கல்வியில சிறக்கவும் சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு போய் வணங்குறது. முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றுவது, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் பாடல்களை படிக்கிறது. இதோட பலன் கல்வியில மேன்மை உண்டாகும். அறியாமை நீங்கி ஞானம் பெருகும். மாணவர்களும் நல்ல மதிப்பெண் வாங்கி வாழ்க்கையில சிறப்பா இருப்பாங்க. தொழில் வளம் பெருகி செல்வம் பெருக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் கடல் நீராடி முருகனை வணங்கணும். கந்த சஷ்டி கவசம் தினமும் சொல்லணும். இதுக்கான பலன் தொழில்கள்ல இருந்த தடைகள் நீங்கும். செய்கிற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். செல்வம் பெருகும். திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போய் வணங்கணும். செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி விரதம் இருக்கணும். இதுக்கான பலன் திருமண தடை நீங்கும். நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முருகனை மனசார வணங்கினா நல்ல குழந்தை பேரு கிடைக்கும்.
வீரம் பெருகவும் பயம் நீங்கவும் வழிபாடு. பழனி முருகன் கோவிலுக்கு போய் காவடி எடுக்கிறது, வேலாயுத வழிபாடு செய்யறது. இதுக்கான பலன் மனசுல இருந்த பயம் குழப்பம் நீங்கும், தைரியம் உண்டாகும், வீரம் பெருகும், எதிரிகளை வெல்ற பலமும் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு தேவைக்கும் ஏத்த மாதிரி முருகனை வழிபட பல வழிகள் இருக்கு. நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி வழியை தேர்ந்தெடுத்து முருகப்பெருமான வணங்கினா அவன் அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இவ்ளோ நேரம் நீங்க முருகனோட கதையை கேட்டது வெறும் பொழுதுபோக்கில்ல. உங்க வாழ்க்கையில ஒரு பயம் வந்தா, ஒரு குழப்பம் வந்தா, இல்ல ஒரு கஷ்டம் வந்தா, அது எல்லாமே சூரபத்மன் மாதிரி ஒரு மாயை. முருகன் தன் வேலாயுதத்தால சூரபத்மனை எப்படி அழிச்சாரோ அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஞானம்ங்கிற வேல் எல்லா பயத்தையும் எல்லா குழப்பத்தையும் அழிக்கும். இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு குரல் மட்டும் ஒலிக்கட்டும். அதுதான் வெற்றிவேல் வீரவேல். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பொம்மி AI சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.